அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ, அ நம்ப டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, குளிர்கால கூட்டத்தொடர் வின்டர் செஷன் அப்படிங்கிறது பொதுவா நமக்கு டிசம்பர் மாதத்துல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வின்டர் செஷன் அப்படிங்கிறது டிசம்பர் 1ல வந்து ஸ்டார்ட் ஆகுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 10 மசோதாக்கள நிறைவேற்ற இருக்கிறதாக மத்திய அரசாங்கம் திட்டம் தீட்டியிருக்காங்க. சரியா? அதுக்கான லிஸ்ட் ஒரு பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. என்னென்ன மசோதாக்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். என்ன ஏது அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற மாரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல முக்கியமானதா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 131வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிற 131st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில் அப்படிங்கிறத கொண்டு வரப் போறாங்க. அந்த பில்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சண்டிகர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்துல அதனுடைய முக்கிய விவகாரங்கள்ல குடியரசுத் தலைவரே நேரடியாக சட்டம் இயற்றக்கூடிய வகையில இந்த 131வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ சண்டிகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு யூனியன் பிரதேசம். அங்க இருக்கக்கூடிய விவகாரங்கள்ல குடியரசுத் தலைவரே டைரக்ட்டா சட்டம் இயற்றக்கூடிய வகையில இந்த மசோதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களுடைய அந்த நிர்வாகம் சார்ந்து உயர்கல்வி ஆணைய மசோதா அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல பார்த்தீங்கன்னா, HECI அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான மசோதாவ கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடா பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷன அதிகப்படுத்துறதுக்காக நியூக்ளியர் எனர்ஜி ஆக்ட், ஐ மீன் அந்த அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், சிவில் லயபிலிட்டி ஆக்ட் அதுல எல்லாம் கொஞ்சம் அமெண்ட்மென்ட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போதைக்கு இந்த 131வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா கவிஞர் ஈரோடு தமிழன்பன் வந்து இறந்து போயிருக்கார். ஈரோடு தமிழன்பன் தமிழ் வளர்ச்சியில ஒரு முக்கியமான பங்காற்றும் நபராக இருக்கார். சரிங்களா? ஸோ ஈரோடு தமிழன்பன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன். ஓகேவா? ஜெகதீசன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். செப்டம்பர் 9, 1933 ஈரோட்ல இருக்கக்கூடிய சென்னிமலை பகுதியில பிறந்தவர். ஓகேவா? பல கவிஞராக, பாடலாசிரியராக, திரை திரைத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, வசனகர்த்தாவாக, இந்த மாரி பல பரிணாமங்கள்ல இவருடைய பங்களிப்புகள் வந்து இருக்கு. பாரதிதாசன் மரபு வழியில வந்த ஒருத்தரா இருக்காரு. நெறைய கவிதைகள் வந்து இவருடைய கவிதைகள் வந்து ஆங்கில மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த மாரி ஒரு ஃபேமஸான பெர்சன் தான். ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிற இவருடைய பேச்சுக்களுமே பார்த்தோம்னா, ரொம்ப சிரிப்பு மற்றும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சுக்களாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவர பொறுத்தவரைக்கும் சிறப்பு பெற்ற ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, 2004ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு புத்தகத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கவிதை தொகுப்பான "வணக்கம் வள்ளுவா" அப்படிங்கிற இந்த நூலுக்காக 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தான் நம்மளுடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள். சரிங்களா? ஸோ அவரு இறந்து போயிட்டா அஞ்சலி செலுத்துறதுக்காக முதலமைச்சர், மூத்த அமைச்சர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அதான் இங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.